இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காதல ஏர்பாட்ஸை மாட்டிட்டு பேசுறாளா? செம்ம ஐடியா. என் ஃபேவரட் மோகனும் என் சில்ல குஷியும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சூப்பர் வழி. மம்மி பாயசம் சாப்பிடணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணேன். அப்படியே உங்க 2 பேருக்கும் சேர்த்து கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. அப்படியா? நிஜமா? ஐயோ நிஜமா தான் மோனையா, சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க, குஷி எடுத்துக்கோ. எப்படி இருக்கு? என்ன பாயசம் இவ்வளவு கேவலமா இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லாவா இருக்கு? திரும்ப டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இல்ல, சப்புன்னு இருக்கு. எனக்கு பிடிக்கல. என்ன நல்லா இல்லன்னு சொல்றீங்க? நான் சக்கரை கூட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டேனே, ஏன்னா மோனையாக்கு சக்கரை அதிகமா இருந்தா தான் பிடிக்கும்னு. இருங்க நான் செக் பண்றேன். நல்லா இனிப்பா தானே இருக்கு. ஏன் அப்படியா? நீ இருக்க பாரு ராதா, உன்னால எப்பவும் மாறவே முடியாது. நிஜமா நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் போய் சொல்லவே முடியாது. உண்மைய சொல்லிடுங்களே ராமா. நீங்க இந்த பாயாசத்தை உங்க 2 பேர் ஆனிவர்சரிக்காக தான் பண்ணீங்கன்னு. நான் இப்ப வந்துடுறேன். ராமா ஒரு நிமிஷம். அப்பா உங்களுக்காக பாயாசம் பண்ணிருக்காங்க, பதிலுக்கு நீங்களும் ஒரு gift கொடுக்கணும்ல. நான் இப்போ என்னால என்ன கொடுக்க முடியும்? என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லையே. நிம்மதி, பீஸ், ஜாய். இங்க என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தான் தெரியுமேப்பா, நீங்க வாசிச்சா ராமாவுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. அவங்க எவ்வளவு பீஸ்ஃபுல், எவ்வளவு ஜாய்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நீயா? இங்க பாரு, மோகன் அண்ணாவும் குஷியும் செத்துடுச்சுங்க 2 பேரும். என்ன? அது வைரல் கிளிப்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இந்த லோக்கல் நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருக்கு. தண்ணி அடிச்ச டிரைவர் எவனோ ஒருத்தன் ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு ஆளும் கூட ஒரு 16-17 வயசு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்ப அந்த லாரி முதல்ல நானும் இப்படிதான் பயந்தேன். அது அவங்க போலீஸ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்ற அவசரத்துல அப்போ அந்த ட்ரக்க
ட்ரக் 2 பேரையும் நசுக்கிடுச்சான். முகமே அடையாளம் தெரியலையே, ஆனா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் எனக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சு. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இறுதி சடங்கு எப்படி பண்ண போறீங்க? ஏன்னா பாடி அந்த மாதிரி நசுங்கி இருக்கு. ஷட் அப், என்ன என்ன கண்டுபிடி உளறிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியுங்க, நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. அண்ணனாச்சே, அது எப்படி நம்ப முடியும்? உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்களே பாடியை செக் பண்ணிக்கோங்க. என்னோட வேலை இருக்குல்ல, அது உங்களுக்கு சொல்றது தான். என்ன நாளைக்கு பக்கத்து வீட்லயே இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மற்றபடி உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப். போயிட்டு வரேன். ஹலோ ஹலோ அத்தை. ஹலோ ஹலோ குஷி, நீயும் மோகனனாவும் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க ஏன் அழுறீங்க அத்தை? தேங்க் காட் குஷி, உனக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணா, அந்த யுவன் இங்க பாரு, மோகனனாவும் குஷியும் செத்துட்டாங்க 2 பேருமே. லோக்கல் நியூஸ் சேனல்ல வர நியூஸ் எல்லாம் பார்க்கலையா? ஒரு தண்ணி அடிச்ச டிரைவர் ட்ரக் ஓட்டிட்டு வரும்போது முன்னாடி ஒரு ஆளும் ஒரு 16-17 வயசு பொண்ணும் கிராஸ் பண்ணும்போது அந்த லாரி அப்போ அவங்கள பார்த்து. என்ன அத்தை, அந்த ஆள் பேச்செல்லாம் ஏன் நம்புறீங்க? அந்த ஆள் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. சும்மா உங்களை பயமுறுத்த அப்படி சொல்றாரு. பாருங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம், நீங்க அழுகைய நிறுத்துங்க. குஷி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அவன் உங்களை பொடிச்சிருவானோன்னு. ரிலாக்ஸ் அத்தை, யுவன் அங்கிளால எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நாங்க அவர் வீட்ல தான் இருக்கோம். அதுவும் ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கோம். அவரு எல்லா இடத்துலயும் தேடுவாரு. ஆனா நாங்க எங்க இருக்கோம்? அவர் வீட்ல தான். சோ நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த கதை நல்லா இருக்கே. வீட்டுக்குள்ளேயே திருடன் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுறேன். அது சரி, ஏன் சரக்கு சரியில்லைன்னா நான் யார் என்ன சொல்றத? இனி பிரச்சனை இல்லை. உங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு என் வீட்டுக்கு நானே தீ வைக்கணும்னு இருந்தா கூட ஒரு 2 செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன். இப்ப பாரு.